உன் இல்லறத்திலிருந்து ஒரு புடி அழைத்து வந்தாயா? அதை என் மகளிடத்தில் கொடு, அவள் தெளிவுபடுத்துவார். நான் கூறினால் உனக்கு தெளிவு கிடைக்காது. விலகுதா? அதுக்கு விளக்கம் உனக்கு என்னவென்று அறிந்திக்க இயலாது. என் மகள் தெளிவாக உனக்கு கூறி தருவார். தண்ணீர் உன் கையில் எடுத்து என் இடத்தில் கொடு. மண் மீது மட்டும்தான் உனக்கு குறையடி. விலகுதா? ஆமா இல்லையா? அதே போல் செல்லும் இடத்திலும் நல்மறையாக உனக்கு வரவென்பதே அல்ல. செலவுதான் அவ்விடத்தில் உள்ளது. ஆமா இல்லையா? மண்ணை பற்றி என் மகள் அனைத்துமே உனக்கு ஒதுக்கி தருவார். விலகுதா? வேற என்னவென்று கூறு. இல்லறத்தை தவிர வேற என்னவென்று கூறு. குழந்தைங்க 2 குழந்தைங்க ரெண்டுமே சரியில்லை. ஒரு நோய் போனா ஒரு நோய் வருது. அந்த மாட்டெல்லாம் அவனு கீழே பைக்கில் உயர்த்தா இது பண்றதா அது பண்றதான்னு போகுது. அது ஏன் அதனுடைய பேரை உச்சரி. கௌதம் விலைகளை நன்றாக கௌதம் அறிவந்த வயதை 18 19 வயசு பெரிய பையன், சின்ன பையன் 18. இதே உன் தொப்புள் கொடியில் தேய்த்து என் இடத்திற்கும் முதல் எவ்விடம் சென்றாலும் விலகுதா? அவ்விடத்தில் பொறுமை தேவை. அவ்விடத்தில் நிதானம் அல்ல. வயிற்றில் பிறந்த கொடிக்கு பெரிய கொடி. விலகுதா? நிதானம் அல்ல. எவ்விடம் சென்றாலும் செல்லும் முறையும் அவ்விடத்தில் சரியல்ல. விலகுதா? சிறியது. நீ என்ன கூறினாலும் ஏற்றுக்கொள்வது. அடுத்த வினாடி அதை விட்டு விடுவது. அதை ஏற்றுக்கொள்வதல்ல. விலகுதா? ஆனால் நீ சொல்லும் போது மறுப்பு அல்ல, ஆனால் அதை கடைபிடிப்பதும் அல்ல. ஆமா இல்லையா? நீ எது கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்வது. நீ கூறுமா என்று ஏற்றுக்கொள், ஆனால் அதை கடைபிடித்து அதை செய்வதல்ல. அது தப்பால் பற்று. அதை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாமா என்று உனக்கே அது ஆறுதல் சொல்லி செல்கிறது. விலகுதா? அதை முழு மூச்சியாக இறங்குவதில்லை. பெரியது ஒரு இதுவுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ற மாதிரி நீ கூறுவது காதில் வாங்கி காதில் விட்டு செல்கிறது. ஆனால் இரண்டுமே கேட்பதல்ல. ஆனால் ஒன்று கேட்டும் கேட்காமல் இருக்கிறது, ஒன்று கேட்காதே இருக்கிறது. ஆமா இல்லையா? இதை அவர் கையில் கொடுத்து என்று தெரியும். இது 5 நாட்கள் என்னவென்று கூறு. அன்று அதிகாலையில் தான் என் மகள் எனக்கு உற்சகம் கொடுக்கிறார். அந்தி சாய்ந்து ஒன்றும் அல்ல இல்லை மகனே. மறுநாளிலிருந்து சத்திக்கமாகாது மகனே. இருவருமே தொற்று, ஆனால் மற்றவர் ஒருவர் கையும் பட இயலாது. இப்போ கைப்படலாம். ஏனென்றால் இருவரும் ஏன் உன் சொல்லை அறியவில்லை என்பதை நான் அறிந்து கொள்ளவில்லை.
விலகுதா அதுக்கு அப்பாற்பட்டு என்னவென்று பொருள் சிறிதாக இருந்தால் கனியை தீர்த்து கொண்டு சரிம்மா. கட்டின புருஷனும் அப்படிதான் இருக்கிறான். அவன் ஒன்றும் கேட்பதில்லை விலகுதா அப்படியே தான் குடும்பம் எப்படிதாம்மா போகுது. நான் பேர் கௌரவமா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் வரலையே. எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆமாண்டே இல்லாது அதிகமாக நேரம் ஊற்றுதல அந்த எத்தனையோ ஆண்டுகள் ஆமலே இருந்தாரு எங்க வேலை செய்யறாங்க என்ன வேலை என்ன அந்த எவ்விடம் செல்கிறேன் என்பதும் ஆமா. அதை கூறுவதல்ல, எவ்விடத்திலிருந்து சென்று வந்தேன் என்பதும் கூறுவதல்ல, எவ்விடம் சென்று பணி செய்தேன் என்பதும் கூறுவதல்ல. உனக்கு என்ன வந்தது விலகுதா நான் கொடுப்பதை மட்டும் பெருகி செல், மற்றது எதுவும் கேட்க இயலாது. அதே போல்தான் அவ்விடத்தில் உள்ளது. ஆமலையா எது கூறினாலும் அதுக்கு ஒரு சொல்லும் அவ்விடத்தில் அல்ல. நாலு பேர் இளவேற இல்லாத போய்க்கணுன்ற எண்ணமும் வரல அவங்க. அது மாங்கிட்ட மனைவிக்கு உள்ளது, மாங்கிட்ட கணவனுக்கு அல்லையடி விளையாடா மற்றவர் சொல்லி ஒன்றும் ஏழப்போதல்ல, அந்த எண்ணத்தில் தான் அவன் உள்ளான். ஆமல்லே என்றார். எப்படிமா முதல் வயிற்றில் பிறந்த கொடியை பக்க பலமாக வைத்துக்க சொல், அப்பாற்பட்டு அவன் தன்னால் வந்து சேர்வான். விலகுதா அவனை அழைத்து தருகிறேன், அதை என் மகள் அறிந்து கூறுவார். அது எப்போ பூர்த்தியாகும் என்பதை அவள் கூறுவார். ஒரு கனி கொடுமா அந்த கட்டின இடத்துக்கு வச்சு அது ஒரு மாளிகையா வரணும்னு ஒரு கனி கொடுத்தாயே. கனி கொடுத்துருக்கு இதை என் அகண்ட பொட்டிட்டு என் மஞ்சளும் குங்குமத்தை விலகுதா அதில் வைத்து, இதில் என் காணிக்கையும் வைத்து விலகுதா இதை அவ்விடத்தில் அணிந்தால், ஆனால் அணியும் போது விலகுதா இதை இரு பக்கமும் என் பொட்டி இருக்க வேண்டும். உள் பக்கமும் குறை இருக்கக்கூடாது, வெளிப்பக்கமும் குறை இருக்கக்கூடாது. விலகுதா அது போல் அணிந்து என் அணைத்தை வைத்து இதை உன் நிலவாசப்படி ஏற்று அவ்விடத்தில் உன்னை நல்மறையாக பூச்சியாகும். மண்ணுக்குள் வைக்கணுமா அந்த இடத்துல? உன் இல்லறத்தில் கற்று அந்த இல்லறம் எழுந்து இக்கனி மாறினால் பலன் அல்ல. வாசப்படி அதில் கட்டல மாட்டாயே என் மகள் கூறுவார். கனி ஒண்ணு வீட்டுக்கு கொடுத்தாங்க, கனி எடுத்து விடுறாங்க. அக்கனி என் மகள் சரி என் சாம்பல்